அண்மைச் செய்தி. தொகுதி மறுவரையறை சட்ட திருத்தத்தை திரும்பப் பெற வேண்டும் என மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கிறார். தொகுதி மறுவரையறைக்கு எதிரான நம் போராட்டங்களின் முடிவினை அறியப் போகும் நாள் இன்று என மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். முழு விவரங்கள் என்ன? தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவுக்கு எதிராக திமுக உறுதியான நிலைப்பாடை கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல திமுகவுடைய தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரு சமூக வலைதள பதிவு வெளியிட்டிருக்கிறார். அந்த பதிவுல தொகுதி மறுவரையறை சட்ட திருத்தத்தை மத்திய பாஜக அரசு மொத்தமாக திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தியிருக்கிறார். தமிழ்நாட்டின் அரசியலுக்கு மிக முக்கியமான நாள் இன்று. தொகுதி மறுவரையறைக்கு எதிரான நம் போராட்டங்களின் முடிவினை அறியப்போகும் நாள் என குறிப்பிட்டு பதிவிட்டிருக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய கடும் எதிர்ப்பினையும் போராட்டத்தினையும் தொடர்ந்து தொகுதி மறுவரையால் தமிழ்நாட்டின் தொகுதி அளவு குறையாது என மாண்புமிகு பிரதமர் அவர்களும் உள்துறை அமைச்சர் அவர்களும் நேற்று நாடாளுமன்றத்தில் வாய்மொழி உத்தரவாதம் அளித்துள்ளனர். ஆனால் சொல் ஒன்று செயல் வேறு என்பதாக இவர்கள் தாக்கல் செய்துள்ள சட்ட முன்வடிவு முழுக்க ஏமாற்று திட்டமாக இருக்கிறது என்ற ஒரு விமர்சனத்தை முதலமைச்சர் இந்த பதிவில் முன்வைத்திருக்கிறார். மேலும் இதை நம்பவும் முடியாது, ஏற்றுக்கொள்ளவும் முடியாது என திட்டவட்டமாக நிராகரிக்கிறோம் என்றும் அவருடைய வாக்குறுதியை முதலமைச்சர் நிராகரிப்பதாக தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த சட்ட முன்வடிவில் தொகுதி மறுசீரமைப்பு ஆணையத்துக்கு அளிக்கப்பட்டுள்ள அதிகாரங்கள் இவர்கள் நினைத்தால் நினைத்த நேரத்தில் நினைத்த முறையில் எப்போது வேண்டுமானாலும் எதிர்காலத்தில் இவர்களுக்கு சாதகமான வகையில் இந்திய மாநிலங்களின் தொகுதி அளவை மாற்றியமைத்துக் கொள்வதற்கான வழிவகைகள் இந்த கருப்பு சட்டத்தில் இடம்பெற்றுள்ளதாக முதலமைச்சர் குற்றம் சாட்டுகிறார். மேலும் பெரும் சூழ்ச்சியை உள்ளடக்கியதாக இந்த சட்ட முன்வடிவு இருப்பதாகவும் கடுமையான விமர்சனங்களையும் இந்த சட்ட முன்வடிவின் மீது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது சமூக வலைதள பதிவில் வைத்திருக்கிறார். அது மட்டுமின்றி அவசர கதியில் இதனை நிறைவேற்றக்கூடாது, மத்திய அரசு இதனை முழுவதுமாக திரும்ப பெற வேண்டும், எண்ணிக்கை பலம் இருக்கிறது என்ற திமிரில் மக்களுடைய எதிர்ப்பை மீறி இதனை நிறைவேற்றினால் அதற்கான விளைவுகளை தமிழ்நாட்டில் பாஜக சந்திக்க வேண்டியிருக்கும் என்ற ஒரு எச்சரிக்கை துணியிலும் முதலமைச்சருடைய பதிவு இடம்பெற்றிருக்கிறது.